சுயநலவாதி செங்கோட்டையன் சொல்றீங்களே, அந்த செங்கோட்டையன் 6 பேர் அழைச்சிட்டு போய் எடப்பாடி நல்லதுக்காக தான் அந்த பேச்சையே நடத்தினாங்க. அது நல்லது நினைக்கிறார் எடப்பாடி இல்ல, அது ஏதோ நமக்கு எதிராக சதின்னு பயந்துட்டாரு. அதனாலதான் அதை பத்தி அவர் காதிலே வாங்கலைங்கிறார். சரி, அப்போ உங்களை வீடு தேடி வந்து பாக்குறாரு, நீங்க அதை ஏத்துக்கல, அது பொய்ன்னு சொல்றீங்க. அப்போ அந்த சந்திப்பே பொய்ன்னு சொல்றாலும் கண்டென்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டார். தலைமை கழகத்திலே அதை பத்தி பேசுறது வந்தா நிறுத்துங்க, அதை பத்தி யாரும் பேச. இடையில ஒரு தோல்விக்கு பிறகு நடந்த ஒரு தலைமை கழக கூட்டத்துல சில பேர் தஞ்சாவூர்ல எல்லாம் அவங்கள சேர்த்திருந்தா நல்லா இருந்தது கூட சில பேர் பேசும்போது எப்பா நிறுத்துங்கப்பான்ட்டார். மைக்க வாங்கிட்டீங்க. சோ விவாதிக்கிறதையும் அனுமதிக்கல. செங்கோட்டையன் நான் மனசு திறந்து பேச போறேன்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்றாரு, 5ஆம் தேதி நான் மனசை திறக்க போறேன்னு. திறக்கிறதுக்கு 3 நாள் டைம் இருந்துச்சு. ஒரு தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? அண்ணா என்னண்ணே ஏதோ சொல்றீங்க, உங்களுக்கு என்ன வருதுங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, கூப்பிட்டுக்கலாம்ல. நான் வர்றேன் குள்ளம்பாளையத்துக்கு, இவர் போயிருக்கலாம்ல எடப்பாடி, எங்கேயோ உயர்ந்திருப்பாரு. வெக்கப்பட்டுக்கிட்டா செங்கோட்டையன் அமைதியா இருந்திருப்பார்ல. அண்ணனே வந்துட்டாரு, இவரும் அண்ணன் கூப்பிட்டாரு, அவரும் அண்ணன் கூப்பிட்டோம். அந்த பாசம் என்னைக்குமே மாறாது சார். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியான சந்திப்பு நடந்திருந்தா இந்த காட்சிகளே வந்திருக்காது. அப்போ ஒரு தலைவனுக்குரிய பண்பு துளி கூட இல்லைன்னு சார் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அது இறங்கி வர மாதிரி இருக்காதா? சரி, என்னை வந்து பாருங்க, போன்ல பேசலாம்ல. என்ன மன வருத்தம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை? நான் ஒரு 5 சாலரை போட்டேன், அது உங்களுக்கு பிடிக்கலையே, சரி விட்டுருங்க, மாத்திக்கலாம். எதுவுமே பேச மாட்டேன். பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போனா யாராவது குரல் கொடுத்தா கட்சியை விட்டு நீக்கிட்டா, பொறுப்பு விட்டு நீக்கிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா சார்?